எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லீவில் வந்து இந்த கம்பு கொழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் வந்து அது. ஒரு கப் மெஷரிங் கப் வந்து ஒரு கப்பு வந்து கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து இவ்வளோ கிராம் வந்து அது இருக்குது, இந்த அளவுக்கு கிராம் வந்து. அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து 125 கிராம் அது. அதே கப்பில் வந்து பாதி அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளைச்சீனி சேர்த்துக்கோங்க. அது வந்து 94 கிராம் இருக்குது. அதை கம்பு மாவு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. வெள்ளைச்சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சி எடுத்துகிட்டு கொழக்கட்டை வடிவத்தில் வந்து கையில் வந்து இது அப்படி நல்லா வந்து இந்த மாதிரி இது பக்குவம் வரும்போது தண்ணி தொளிக்கிறதில் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. பாதி தண்ணியாகவும் பாதி மாவாகவும் வச்சு இந்த மாதிரி கையில் வந்து பிடிச்சி அமுக்கி எடுத்து அதில் அந்த இட்லி தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இட்லி அவிக்கிற மாதிரி வந்து இட்லி குண்டானில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அடியில் தண்ணியை ஊற்றிட்டு மேலே இந்த இதை வந்து இட்லி தட்டுங்களை எடுத்து அந்த இட்லி சட்டியில் வச்சுட்டு கிளாஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. நன்றி.